Assalamu alaikum students. Hope you all are fine. Now we are going to learn Science Chapter 1 in Semester 2 book. Safety First. நாம இப்போ சயின்ஸில் செமஸ்டர் 2 புக்கில் லெசன் 1 சேஃப்டி ஃபர்ஸ்ட் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் வி லேர்ன். ஆக்சிடென்ட்ஸ் காஸ் ஹார்ம் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளோட லைஃபுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடியது. they cause பெயின் அண்ட் சஃபரிங். ஆக்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு பெயின், வலிகளும் சஃபரிங், கஷ்டங்களையும் கொடுக்கும். ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி அவாய்டட் if we follow the safety rules. இந்த ஆக்சிடென்ட்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஆக்சிடென்ட்ஸை நாம் அவாய்ட் பண்ணலாம். எங்கெல்லாம் நாம் சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்? சேஃப்டி ரூல்ஸ் அட் ஹோம். நம்ம வீட்டில் இருக்கும்போது சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சேஃப்டி ரூல்ஸ் அட் ஸ்கூல். ஸ்கூலில் இருக்கும்போதும் சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சேஃப்டி ரூல்ஸ் ஆன் த பிளே கிரவுண்டு. பிளே கிரவுண்டில் இருக்கும்போதும் நாம் சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சேஃப்டி ரூல்ஸ் ஆன் த ரோடு. ரோடில் போகும்போதும் நாம் சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துலலாம் நாம் சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னா நாம் ஆக்சிடென்ட் இல்லாமல் சேஃபாக இருக்கலாம். ஓகே, நவ் we are going to see about safety at home. நாம் இப்போ ஹோமில் என்னென்ன சேஃப்டி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நாம் என்னென்ன ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்னு பார்ப்போம். A person can sleep on a wet floor. வெட் ஃப்ளோர்னால் ஈரமான தரையில் தண்ணி இருந்துச்சுன்னா என்னாகும்? நாம் வழுக்கி கீழே விழுந்துருவோம், அடிபட்டுரும். ஓகே, a person can sleep on a wet floor. Next, trip over scattered toys. ஸ்கேட்டர்னா சிதறி கிடக்கிறது. நம்ம டாய்ஸை வச்சு விளையாண்டு முடித்த பிறகு அதை அப்படியே போட்டுட்டு போயிட்டோம்னா என்னாகும்? அதில் கால் தடுக்கி கீழே விழுந்துருவோம். ட்ரிப் ஓவர் ஸ்கேட்டர் டாய்ஸ். நெக்ஸ்ட், ஸ்டம்பிள் டவுன் தி ஸ்டேர்ஸ். நாம் ஸ்டேர்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது, ஏறும்போதோ இறங்கும்போதோ கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அதுலேயும் கால் தடுக்கி கீழே விழுந்துருவோம். ஓகே, டு அவாய்ட் சச் ஆக்சிடென்ட்ஸ். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணணும்னா நாம் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு, கீப் த ஃப்ளோர் க்ளீன் அண்ட் ட்ரை. நாம் ஃப்ளோரை எப்போவுமே க்ளீனாகவும் ட்ரையாகவும் வச்சுக்கணும். ஈரமாக இருந்துச்சுன்னா கால் வலிக்கு கீழே விழுந்து அடிபட்டுரும். ஓகே, ஸோ கீப் த ஃப்ளோர் க்ளீன் அண்ட் ட்ரை. நெக்ஸ்ட், டோன்ட் லீவ் யுவர் டாய்ஸ் ஆன் த ஃப்ளோர். நம்ம டாய்ஸை விளையாண்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு ஓரமாக வச்சிடணும். ஓகே, டோன்ட் லீவ் யுவர் டாய்ஸ் ஆன் த ஃப்ளோர். ஃப்ளோரில் நம்ம டாய்ஸை அப்படியே போட்டுட்டு போகக்கூடாது. யூஸ் அ ladder or a stool to reach something placed high. ரொம்ப ஹைட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் எடுக்கணும்னா அதுக்கு நாம் லேடர் இல்லைன்னா ஸ்டூலை யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about burns. நாம் பேர்ன்ஸ்னால் தீக்காயம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சிடென்ட்ஸ் டியூ டு ஃபயர் இன் த கிச்சன் கேன் காஸ் சீரியஸ் இன்ஜுரி. ஃபயர் இன் த கிச்சனில் ஏதாவது தீ மூலமாக நமக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டு ஏற்பட்டுச்சுன்னா அதால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஓகேவா? ஆக்சிடென்ட்ஸ் டியூ டு ஃபயர் இன் த கிச்சன் கேன் காஸ் சீரியஸ் இன்ஜுரி. டு அவாய்ட் சச் ஆக்சிடென்ட்ஸ். அந்த ஆக்சிடென்ட்ஸை நாம் அவாய்ட் பண்ணணும்னா, அதாவது கிச்சனில் நமக்கு ஏற்படக்கூடிய தீயினால் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை நாம் அவாய்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஒன் மஸ்ட் நாட் வேர் சிந்தட்டிக் கிளாத்ஸ். நாம் வந்து சிந்தட்டிக் கிளாத்ஸை வேர் பண்ணக்கூடாது. ஓகே, சச் கிளாத்ஸ் கேட்ச் ஃபயர் ஈஸிலி. ஏன் நம்ம சிந்தட்டிக் கிளாத்ஸ் போடக்கூடாது? ஏன்னா சிந்தட்டிக் கிளாத்ஸ் வந்து சீக்கிரமாக தீ பிடிச்சிக்கும். ஓகேவா? அதனால் நம்ம கிச்சனில் இருக்கும்போது காட்டன் கிளாத்ஸ் தான் வேர் பண்ணணும், சிந்தட்டிக் கிளாத்ஸ் வேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், வென் நாட் இன் யூஸ் பண்ணாத டைமில் கேஸ் ஸ்டவ்ஸ் மஸ்ட் பி டர்ன்ட் ஆஃப். ஸ்டவ்வை நம்ம என்ன பண்ணிடணும்? ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? அடிக்கடி லீக்கேஜ் இருக்குதான்னு நம்ம போய் செக் பண்ணிக்கணும். ஓகே, வென் நாட் இன் யூஸ் கேஸ் ஸ்டவ்ஸ் மஸ்ட் பி டர்ன் ஆஃப்.
எப்போவுமே நாம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கணும் யூஸ் பண்ணாத டைமில். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.